பணம் வசதின்னு எதுவுமே நான் பார்க்கல. அவர் மனைவிங்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சேன். அவர் வாரிச நான் மட்டும்தான் சுமக்க போறேன்னு பெருமையா இருந்தேன். ஆனா பரவாயில்லைங்க ஐயா, இப்ப யாரையும் எதையும் சொல்ல எனக்கு மனசு வரல. என் விதிதான் இப்படி இருக்கும்னு நானே என்னை தேத்திக்கிறேன். அம்மா, உன் அன்பும் மனசும் புரியுமா? அதனாலதான் பேச்சியம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்ல போறேன். பூமிநாதனுக்கு ஜாதகம் பார்க்க சொன்னாங்க. அவர் குழந்தை எதிர்காலம் நல்லா இருக்கு. ஆனா பூமிநாதனுக்கு தான் நேரம் சரியில்லைம்மா. அதுக்கான ஆரம்பம் தான் நீயும் பூமிநாதனும் பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ தனித்தனியா வீட்டுல இருக்கீங்க. சாமி, அவருக்கு என்ன பிரச்சனை? நாங்க பிரிஞ்சிருக்கிறது வேற. ஆனா நீங்க சொல்றது பயமா இருக்கு. பூமிநாதனுக்கு பெரிய கண்டம் இருக்குமா. அவரை விட்டு விலகி இருக்கிறத அதுக்கான அடித்தளம் தாமா. சாமி, நான் விலகி இருக்கிறது எப்படி அவருக்கு ஆபத்தாகும்? எனக்கு விலங்கலையே. கெட்ட நேரம் வர்றப்போ நல்லவங்கள விதி நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடும் இல்லையா? அப்படித்தான் அவரை பழிவாங்க உங்க பிரிவு ஆரம்பம். உங்க புருஷனை காப்பாத்தணும்னா நீங்க அவர் பக்கத்திலே இருக்கணும். உங்க தாலி பாக்கியம் தான் அவரை காப்பாத்தும். சாமி, நான் என்ன பண்ணணும்? அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் கோபம் வருத்தம் எல்லாம் அவரை பழி வாங்கறதுக்காக இல்ல, என் இயலாமை ஏமாற்றம் தான். புரியுதும்மா. ஆனா ஏற்கனவே ஒரு பெண் சாபம் உங்க குடும்பத்தை பிடிச்சு ஆட்டுதுமா. அதனாலதான் இந்த வீட்டுல எந்த பையனும் கட்டின பொண்டாட்டியோட நிம்மதியா வாழவே முடியல. நீங்களும் பூமியை விட்டு விலகி போறீங்க. அது அவர் உயிருக்கே வினையாயிரலாம். பேச்சியம்மா இதுல சரி செய்ய ஒண்ணும் இல்லம்மா. எப்ப பூமி உன் கழுத்துல தாலி கட்டினாரோ இனி அவருக்கு நடக்க போற நல்லது கெட்டதுல உன் கர்மாவும் இருக்குமா. உன் தாலி பாக்கியம் தாமா உன் புருஷனை காப்பாத்தும். அவர் கூடவே இரு. அவர் தப்ப மன்னிச்சு அவர் நல்லா இருக்குன்னு நினைங்க. ஏன்னா நான் சொல்றது புரியலைன்னா சீக்கிரமே புரிய வருமா. அவர் தனக்கான நாளை எண்ணிக்கிட்டு இருக்காருமா. கண்டத்துல இருந்து அவர் தப்பிக்கிறதும் பலியாகிறதும் உன் கையில தாமா இருக்கு. உங்க தாலி பாக்கியம் தான் அவரை வாழ வைக்கும். நான் வர்றேம்மா.